நண்பர்களே, காலையிலேருந்து வேலை. இன்றைக்கி அமாவாசை, கிருத்திகை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த வீடை க்ளீன் பண்ணுறதுலேயே எனக்கு வேலை சரியாக இருந்தது. அது இல்லாமல் இந்த பூனைக்கு வர செப்ரேட்டாக வேலை செய்யணும். பால் ஊற்றி வச்சா குடிக்காமல் பாதி குடிக்கிறது, பாதி வச்சிடுறது, பாதி குடிக்கிறது, பாதி வச்சிடுறது. அங்கே எத்தனை டப்பா இருக்குது பாருங்கள் இந்த பூனைக்கு. பாருங்களேன், நேற்று சிக்கன் பாதி சாப்பிட்டு வச்சுருக்கு. இது முந்தநேற்று ஊற்றின பால் பாதி குடிச்சிட்டு வச்சுருக்கு. இதுவும் முந்தநேற்று ஊற்றின பால். அங்கே மேலே ஒரு டப்பா, 2 டப்பாவை தூக்கி போட்டுட்டேன். எத்தனை டப்பா! இது பத்தாமல் இந்த படிக்கட்டெலாம் பாருங்கள், நாளைக்கு தான் கழுவி தள்ளணும் அந்த படிக்கட்டை. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் இங்கே ஊற்றி வச்சுருந்ததுங்க. இதை லைசால் போட்டு இந்த போர்ட்டிக்கோலாம் ஃபுல்லாக கழுவி எடுக்கிறதுக்குள்ளேயே எனக்கு போதும் ஆயிடுச்சு. அப்படியே அந்த பால் கெட்டு போனது, நீச்சு வாசனை வந்தது இந்த போர்ட்டிக்கோ ஃபுல்லாக. இது பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இன்றைக்கி படிக்கட்டு கழுவ என்னால் முடியாது, சரிங்களா? இதை துடைக்கலாம் முடியாது, கழுவி தான் விடணும். நாளைக்கு தான் பார்க்கணும் என் பையனை வச்சு. இன்றைக்கி அமாவாசை வாரி வீட்டு வாசலில் கோலமே இல்லை பாருங்கள். அமாவாசைக்கு வாசலில் நாங்கள் கோலம் போட மாட்டோம், அதனால் வீட்டு வாசலில் கோலம் கிடையாது. மரம் அங்கே பாருங்கள், ஒரு அணில் இருக்குது பாருங்களா, போயிடுச்சா? இன்னும் சாப்பிடல நான். இது பக்கத்து வீட்டு மாடியில் ஒரு அணில் இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இந்த அணில் பாருங்கள், ஏதோ பொறுக்கி சாப்பிடுது. சின்ன ஜீவன் தான், அதுக்கு தேவையான உணவை அதுவே தேடிக்குது பார்த்தீங்களா? இல்லையா? இந்த மரத்தினுடைய நிழல் ரொம்ப நல்லது. எத்தனோ பேர் இந்த மரத்தை வெட்ட சொல்லி கேட்டாங்க, வெட்டவே முடியாதுன்னு நான் நின்னேன். ஏன்னா மரம் இருந்தால் ரொம்ப நல்லது, கொஞ்சம் காற்று வசதியாகவும் இருக்கும், வாசலில் நிழல் இருக்கும். வண்டி கிண்டி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு மரத்தினுடைய நிழல் ரொம்ப நல்லது. இப்போ இங்கே தான் வண்டி நிறுத்துகிறாங்க எல்லாருமே. அது பாருங்கள், காகம். இன்றைக்கி அமாவாசை இல்லையா, காகம் வந்திருக்கு. இதெல்லாம் இயற்கைங்க, இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும், ரசிக்க தெரியணும். இப்போ தான் போய் சாப்பிட போகிறேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்றதை சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் சாமான் இருக்குது, தேய்க்கணும். வாங்க சாப்பிட்லாம். இருட்டாக இருக்கா? வாங்க சாப்பிடலாம். சாம்பார், வாழைக்காய்,